ஐயா, இந்த புன்னை மரத்துக்கு பக்கத்துல இந்த விவசாய நிலத்துல இருந்த மாணிக்க கவுண்டர். அவரு வந்து ரொம்ப தலைவலி இருந்தப்போ, அந்த தலைவலிக்கு போய் வெட்ட ரொம்ப உச்சி வெயில்ல சுவாமி நிக்க சொன்னது, அந்த சம்பவங்கள சொல்லுங்க. புன்னமரத்துக்கு கீழே சுற்றி இருக்கக்கூடிய விவசாய நிலத்தை வந்து மாணிக்க கவுண்டர், ராஜம்மாளுங்கிற தம்பதிகள் தான் பார்த்துக்கிட்டாங்க. அவங்க அந்த கொத்தமல்லி, புதினா இதைத்தான் விளைவிப்பாங்க அங்கே. அதுக்கு பக்கத்தில் கிணறு இருக்கும். அந்த கிணறுல தண்ணி சேர்ந்தி அந்த இதெல்லாம் செடிகளை வளர்த்து அதை பிடிங்கி தான் மார்க்கெட்டில் கொண்டு விற்று அதில் கொஞ்சம் ஏணிக்கு இருக்கும். சாமிக்கு ஆகாரம் வந்து பெருவாரி அவங்க தான் கொடுத்துருப்பாங்க. யாரும் ஆகாரம் கொடுக்கலைன்னா மதிய ஆகாரம் அவங்க தான் கொடுப்பாங்க. அப்படி ஒரு நாள் வரும்போது கடுமையான கோடை காலம். இவர் மாணிக்க கவுண்டர் வேலை பார்த்துட்டு இருப்பார். அவங்களும் ராஜமான வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. திடீர்னு மாணிக்க கவுண்டர் வந்து சாமிகிட்ட நேரம் வருவார். சாமி, என்னால் தலைவலி தாங்கவே முடியல சாமி, ஜுரம் அப்படி அடிக்குது சாமி, என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு வருவார். பக்கத்தில் சாமி கும்பிடுவார். அவரை தொட்டு பார்ப்பார். ஜுரம் அப்படி அடிக்கும், தலைவரை ரொம்ப வலிக்குதுன்னு மாதிரி சொல்லுவார். மாணிக்க கவுண்டர், அங்கே வரப்பில் தலைவலிச்சு அங்கே படுத்துக்கலாம் அப்படி பாரு. வெயில், அந்த உக்கிரமான வெயில் அடிச்சிட்ருக்கு. அப்படி வெயில் அடிச்சிட்ருக்கு, அங்கே படுக்க சொல்லுவார். ராஜமகள் தூரமாக போயிடுவாங்க. தூரமாக இருந்து அங்கேருந்து கவலையோடையே பார்த்துட்டு இருப்பாங்க மாணிக்க கவுண்டரை. எங்களுக்கெல்லாம் கோபமாக இருக்கும். இல்லை, மதியானம் சாப்பாடு அவங்க தான் கொடுத்தாங்க. ஏன்னா சாப்பாடு கொடுத்த மகாராஜனை இப்படி போட்டு வெயிலில் போட்டு வதக்குறாரே, இந்த மாதிரி பண்ணுறாரு, அவருக்கு உடம்பு முடியலன்னு வேற சொல்கிறாரு. இந்த மாதிரி வெயிலில் போய் படுக்க வைக்கிறது, இவ்வளோ கோடை வெயிலில், கடுமையான வெயிலில் வரப்புள்ள தலையை வச்சு படுக்க வைக்கிறாரு, இப்படி கொடுமை பண்ணுறாரு சாமின்னு நான் மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்கேன். ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் போச்சு. திடீர்னு மாணிக்க ஒன்று எழுந்து வர்றாரு. வந்துட்டு, சாமி தலைவலிலாம் சரியாக போச்சு சாமி, காய்ச்சல் விட்டுச்சு சாமி, நான் வேலையை பார்க்க போகிறேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு போவார். சாமி கையில் ஒரு பழத்தை கொடுத்து சாப்பிடலாம் அப்படிங்கிறாரு. பழத்தை சாப்பிட்டே போயிடுறாரு அவர். சாமி என்னை பார்த்து ஒரு குறும்பாக ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு. எனக்கு புரியல. ஒரு வெயில், ஒரு பேர் லேண்டு, ஒரு வரப்பு, இது கூட சாமியினுடைய அருள்னால ஒருத்தருடைய நோயை குணப்படுத்துங்கிறத அன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். சாமியினுடைய பார்வைப்பட்டா மண் கூட மருந்தாகும். கடுமையான கோடை வெயில் கூட குளிர்ச்சியாக வச்சுருக்கும் தேகத்தைங்கிறது அன்றைக்கி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சாமியினுடைய மகத்துவத்தை அன்றைக்கி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான்.